இன்னைக்கு நம்ம சேனலில் நான் டெய்லி எங்கள் வீட்டில் செய்கிற சத்து மாவு கஞ்சியோட பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன், அதை எப்படி காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி கஞ்சா செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 15 பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகும் கம்பும் தான் இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி சேர்த்துருக்கேன். மொத்தம் 15 பொருளில் 10 பொருள் பார்த்திங்கன்னா கழுவி காய வச்சு வறுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க 5 பொருள் பார்த்திங்கன்னா வெறும் வறுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க என்னென்ன பொருள் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேழ்வரகு 1/2 கிலோ, கம்பு 1/4 கிலோ, சம்பா கோதுமை 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், சிவப்பரிசி 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், பார்லி 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், சோயா பீன்ஸ் 100 கிராம், உடைச்ச கடலை 100 கிராம், பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 15, சுக்கு ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதில் வாஷ் பண்ண தேவையில்லாத பொருட்கள் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு, அப்புறம் உடைச்ச கடலை. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. இதை தவிர கேழ்வரகு, சம்பா கோதுமை, வெள்ளை சோளம், சிவப்பரிசி, கருப்பு உளுந்து, பார்லி, மக்காச்சோளம், கம்பு, பச்சைப்பயிறு, சோயாபீன்ஸ் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு கேழ்வரகு நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கேழ்வரகு ஒரு 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கலர் தண்ணி நமக்கு வெள்ளையாக இருக்கும். இப்போது நான் ஒரு 5 டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போது உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு வெள்ளை கலரில் இருக்குது. தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிடுறேன் தனியாக. அடுத்தது கம்பு, இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிடணும் தண்ணியை. சப்போஸ் நம்மளால் வாஷ் பண்ண முடியல, காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாக தனித்தனியாக வறுத்து நம்ம ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பொருளாக நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சிகப்பரிசி வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வெள்ளை சோளம், அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கருப்புளுந்து, அதையும் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். அடுத்தது பார்லி அரிசி, அதுவும் வாஷ் பண்ணிடலாம். சோயா பீன்ஸ், அதையும் கழுவி வச்சுட்டேன். சம்பா கோதுமை, அதையும் வாஷ் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து பச்சைப்பயிறு, இதையும் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். மக்காச்சோளம், இப்போது இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் அளவு சொல்கிறேன். கேழ்வரகு 1/2 கிலோ, கம்பு 1/4 கிலோ, மற்ற எல்லா பொருளும் 100 கிராம், முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், ஏலக்காய் 15, சுக்கு 1. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் நான் வேஷ்டி துணி ஒன்று போட்டு வெயிலில் காய வைக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு நாளைக்கு நல்லா வெயிலில் காயணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் வாஷ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வைக்கிறேன்.
இப்போது எல்லாத்தையுமே நான் காய வச்சுட்டேன். கூடவே அந்த பாத்திரத்தெல்லாமும் அப்படியே வெயிலில் வச்சுட்டேன். ஏன்னா இது காஞ்சதுன்னா நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்தில் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு நாள் காஞ்சிருச்சு ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட போகிறேன். கேழ்வரகு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடுறேன், கம்பும் தனியாக எடுத்துடுறேன். மற்ற எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா என்னால் தனித்தனியாக எடுக்க முடியல, அதனால நான் ஒன்றாவே எடுத்துட்டேன். தனித்தனியாக எடுத்து நம்ம தனித்தனியாக வறுத்தோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று ஒரு பொருளும் ஒரு நேரத்தில் வறுபடும் இல்லைங்களா, அதனால தனித்தனியாக எடுத்து வறுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்னால் அது எடுக்க முடியல, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் ஒன்றாவே எடுத்துட்டேன். நான் தனித்தனியாக வறுக்கிறது இல்லை, கம்பும் கேழ்வரகும் மட்டும் தனியாக எடுத்து வறுத்துடுவேன், மிச்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நம்ம வறுக்கிற டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. வெயிலே ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு, பட் இன்னும் நம்ம ஒரு தடவை கடாயில் போட்டு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் வச்சு. கேழ்வரகு தனியாக நான் எடுத்துட்டேன், அதையும் வறுத்தாச்சு. தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பெரிய தட்டில், அகலமான தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். சின்ன பாத்திரத்தில் சேர்த்தோன்னா உள்ளேயே வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து சேர ஆரம்பிச்சிடும் சூடுக்கு. அதனால அகலமான தட்டில் அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்தது கம்பு, அதையும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்துடலாம். அதையும் இப்போ அதே தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடுறேன். இப்போது இந்த பச்சை பயிராக இருக்கட்டும் இல்லை கருப்புளுந்தாக இருக்கட்டும், நம்ம வறுக்கும்போது எடுத்து ஒரு பருப்பை எடுத்து வாயில் போடும்போது பல்லில் ஒட்டாமல் நல்லா மொறுன்னு கடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்ததுன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் வந்து இந்த மிக்ஸுக்கு நிறைய நாள் வரா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதனால அதையும் நல்லா உளுந்து, சோயாபீன்ஸ் இதெல்லாம் நல்லா வறுக்கிற வரைக்கும் வறுத்துடுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்தது. இப்போ அடுத்தது உடச்ச கடலை. இது நம்ம வாஷ்லாம் பண்ணல, டைரெக்டாக அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். உடச்ச கடலையும் நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும்போது மாற்றிடுறேன். அடுத்தது பாதாம், இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துடலாம். வறுத்த பொருளோடு வச்சிடுறேன். அடுத்தது முந்திரி நம்ம உடைச்ச முந்திரி வாங்கினா இன்னும் நல்லது, இல்லைன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாமும் கொஞ்சம் வறுபடும், அதனால் உடச்சி விட்டுடுறேன். ஸோ முந்திரியும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து மற்ற பொருளோடு சேர்த்துடுறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு சுக்கு, அதையும் ரெண்டாக உடச்சி சூடாக்கி வறுத்த பொருளோடு சேர்த்துடுறேன். 15 ஏலக்காய், அதையும் அந்த சூட்லேயே வறுத்த பொருளோடு சேர்த்து இது நல்லா ஆறணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், சத்து மாவு கஞ்சி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுடலாம், கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணல, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுறேன். கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும், கெட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும், அதாவது கெட்டி ஆகிடும்.
இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா கெட்டி ஆகிடும். இதில் பால் வேணும்னா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பால் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். இப்போது இதில் அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். சூடான பாலும் சேர்க்கலாம். அவ்வளோதான், சத்து மாவு கஞ்சி ரெடி. இதில் நாங்கள் பனங்கருப்பட்டி பவுடர் போட்டு குடிப்போம். இதில் பால் ஆட் பண்ணாமல் உப்பும் சேர்த்து குடிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் எங்கள் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற சத்து மாவு கஞ்சி. டெய்லி இதை நாங்கள் குடிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்ச பொருளை பல்காக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் தனியாக ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.